இது மகிமை நேரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 2வது நாளில் கூட நாம் முதல் நாளிலே தியானித்தோம், ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தார் என்று சொல்லி. இந்த 2வது நாளிலே ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். இயேசு 2வது நாளிலே இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாய் இருப்பதற்காக அவர் அழைத்தார். 1 கொரிந்தியர் 1:9 இவ்வாறு வாசிக்கலாம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறாராம். பாருங்க, இந்த உலகத்துல நம்ம யோசிக்கலாம், அவர் ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஐக்கியம் வைத்துக்கொள்ள ஒரு சம்பாஷிக்க அவரோடு ஐக்கியமா இருப்பதற்கு அநேக பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருக்கின்றார்கள், தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு அவர் ஐக்கியம் வைத்திருக்கலாமே. ஆனால் இந்த பாவமான உலகத்திலே இறங்கி பாவிகளான நம்மை மீட்கும்படி, நம்மை மீட்டு கொண்டு நம்மோடு அவர் ஐக்கியம் வைத்துக் கொள்ள அவர் விரும்புகின்றார். பாருங்க, ஆதி ஏதேனை பார்க்கும் பொழுது அன்றைக்கு அந்த ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்திலே உலாவி வரும்போது தேவனாகிய கர்த்தரும் அவர்களோடு கூட உலாவி வந்தார். ஏன்? மனுஷர்களோடு அவர் ஐக்கியம் வைத்துக் கொள்ள அவர் ஆசையா இருந்தார். ஆகவேதான் வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்போ நாம் அவரோடு கூட ஐக்கியமா இருக்கணும். இந்த மனிதர்களோடு, உலகத்தோடு ஐக்கியமா இருக்கிற நாம் இந்த உலகத்தை காட்டிலும், உலக மனிதர்களை காட்டிலும், உலக பொருட்களை காட்டிலும் நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் அவரோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மோடு உறவு வைத்துக் கொள்ள அவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆனா நம்ம யோசிப்போம், நம்முடைய ஐக்கியம் அவர் ஆசைப்படுகிறார். இயேசு கிறிஸ்து நம்மோடு ஐக்கியமா இருப்பதற்கு அவர் ஆசைப்படுகிறார். ஆனா நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது, அல்லது நம்மளுடைய ஐக்கியம் எதனோடு இருக்கின்றது? நாம் 2 கொரிந்தியர் 6:14-18 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது நாம் எப்படி, யாரோடு, எதோடு நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும், எதோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள கூடாது என்கிற ஒரு அழகான ஒரு சின்ன அட்டவணையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, தேவனுக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம் உண்டு? ஒன்றுமே கிடையாது இல்லையா? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் என்ன பங்கு? பாருங்க, இப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு சின்ன அட்டவணை போட்டு பவுல் இயேசு கிறிஸ்துவனுடைய ஏவுதலினாலே, ஆவியானவருடைய ஏவுதலினாலே பவுல் அதை எழுதியிருக்கின்றார் கொரிந்து சபைக்கு. இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் இன்றைக்கு நம்மிடத்துல இருக்கின்றதா? நீதிக்கும் அநீதிக்கும் சம்மந்தமே இல்லை இல்லையா? ஒளிக்கும் இருளுக்கும் சம்மந்தமே இல்லை, எல்லாம் ஜஸ்ட் ஆப்போசிட். ஆனா நம்ம எதனோட நம்முடைய ஐக்கியத்தை நாம் வைத்திருக்கிறோம்? பவுல் இந்த காரியத்தை குறித்து கொரிந்து சபைக்கு எழுதும் போது மிக தெளிவாக எழுதுகின்றார். ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி சொல்றார். பாருங்க, இன்றைக்கு நம்ம அந்த பைபிளை திறந்து வச்சு நம்ம பார்ப்போம். ஆண்டவரே, எனக்கு ஒளியோடு சம்பந்தம் இருக்கிறதா, இருளோடு சம்பந்தம் இருக்கிறதா? நீதியில் நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேனா, அநீதியில் நான் ஆசைப்படுகிறேனா? நான் தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறேனா, அல்லது விக்கிரகங்களை நான் வாஞ்சிக்கிறேனா? நான் அவிசுவாசியோடு என்னுடைய ஐக்கியம் இருக்கிறதா, அல்லது விசுவாசிகளோடு என்னுடைய ஐக்கியம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா? அவரோடு ஐக்கியம் கொள்வதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த ஐக்கியத்தை நாம் எவ்வாறு உறுதிப்படுத்த முடியும், எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த திருவிருந்தின் மூலமாக தான் நாம் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியும். பாருங்க, 1 கொரிந்தியர் 10:16 வாசிக்கின்றோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் தான் நாம் அவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஆலயங்களிலே 2 முறை அல்லது 3 முறை அல்லது 1 முறை நம்முடைய ஆலயங்களிலே திருவிருந்து ஆராதனை நடத்தப்படுகிறது இல்லையா? இந்த திருவிருந்து ஆராதனையிலே அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தத்தை நாம் பரிசுத்தமான இதயத்தோடு நாம் அதை பங்கு கொள்ளும் பொழுது நாம் அவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம். நாம் பாவத்தையும் வைத்துக் கொண்டு அந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் நம்முடைய உடம்புல ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய சரீரத்துல ஏற்றுக்கொள்ளும் போது நம் வியாதியை நாம் வருவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லும் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அநேகர் இதனாலே நித்திரையும் மரித்தும் போயிருக்கிறாள் என்று சொல்லி பவுல் எச்சரிக்கின்றார். அவை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஐக்கியம் கொள்ளுகிறோமே, இந்த ஐக்கியம் கொள்வதற்கு காரணமாய் இருக்கிற அந்த இரத்தத்தையும் சரீரத்தையும் நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துதான் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா அந்த திருவிருந்துல
பங்கு கொள்ள வேண்டாம். ஒருவேளை ஒரு வாரத்துல நம்ம ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறோம்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் என்று சொன்னால் அந்த திருவிருந்த ஆராதனை, அந்த திருவிருந்தலை நாம் பங்கு கொள்ளாமல் இருப்பதுனால ஏன்னு சொன்னா நம் பாவத்தோடு கூட அவருடைய சரீரத்தின் ரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே கூடாது. அது எவ்வளவு பெரிய ஒரு ஆக்கினை நம்மேல் வரும் என்று சொல்லி இன்றைக்கு மனிதர்களுக்கு தெரியாமலே மனிதர்கள் பாவத்தோடு கூடிய அந்த பரிசுத்தமான சரீரத்தையும் அந்த ரத்தத்தையும் அதை நாம் புசிக்கிறோம் இல்லையா? அதை நாம் ஒரு நாளும் செய்யக்கூடாது. நாம் ஆண்டவரோடு நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். நாம் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம் பரிசுத்தமான சரீரத்தோடு பரிசுத்தமான உள்ளத்தோடு அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி பவுல் எச்சரித்து கூறுகின்றார். நாம் அவரோடு ஐக்கியமாயிருப்பதற்கு தேவன் விரும்புகின்றார். எனவே நம்மை எதற்காக அவர் அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே நாம் உறுதியாக இருப்போம். ஆண்டவர் என்னை தம்மோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம் தீமையான காரியங்கள் அசுத்தமான காரியங்களுக்கு நாம் ஒரு நாளும் நாம் இடம் கொடுக்கவே மாட்டோம். அந்த திருவிருந்த ஆராதனையை கூட மிக 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 பரிசுத்தமாக நாம் வாழ்ந்து அந்த திருவிருந்த ஆராதனையில பங்கு கொள்வோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம அவரோடு கூட திருவிருந்தில தான் ஐக்கியப்படுகிறோம். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அந்த பவுல் பட்டியலிட்டு கூறியது போல அநீதி, இருள், விக்கிரகம், அவிசுவாசி இப்படிப்பட்ட காரியங்களோடு நம்மளுடைய ஐக்கியம் காணப்படும். ஆனால் இந்த திருவிருந்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நம் ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது நாம் அவரோடு கூட நாம் ஐக்கியப்படுகிறோம். அந்த ஐக்கியத்திலே விட்டு நாம் ஒரு நாளும் தவறி போய் விடாதபடி நம்மை நாமே காத்து கொள்ளுவோம். அவர் தம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள அவர் நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள அவர் விரும்புகின்றார். பாருங்க, எவ்வளவு இந்த உலகத்தை அண்ட சராசரங்களையே படைத்த தேவன் நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார் என்று சொன்னால் அது எத்தனை பெரிய ஒரு காரியம். ஒருவேளை இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அல்லது நம்முடைய சீஃப் மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, நம்மளோடு கூட பேச விரும்புறாங்க தொலைபேசியிலன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் இல்லையா? ஒரு பெரிய மனிதர் எல்லாரையும் விட எவ்வளவு பெரிய இந்த அகில உலகத்தையும் படைத்தவர் பாருங்க, அவர் நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள விரும்புகின்றார். அது எவ்வளவு அதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார், அதை நாம் புரிந்து கொள்வோம். இவ்வளவு பெரிய ஒரு தேவன் எனக்காக என்னோடு கூட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறாரே, நான் அதற்கு பாத்திரவானாய் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு மாதமும் திருவிருந்திலே பங்கு கொள்ளும் போது நாம் மிக மிக கவனமாக அதிலே பங்கு கொள்ளும்படியாய் ஆண்டவர் அந்த அப்படி பரிசுத்தத்தோடு பங்கு கொண்டு அவரோடு உள்ள ஐக்கியத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள சாமி, இந்த 2ஆம் நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் தியானித்த பகுதியிலிருந்து சாமி நீங்க எங்களோடு கூட நீங்க ஐக்கியம் கொள்ள விரும்புகிறீங்கப்பா. எங்களை அதற்காக நீங்க அழைத்திருக்கீங்க ஆண்டவரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த உலகத்திலே உலக மனிதர்கள் பல காரியங்களுக்கு எங்களை அழைக்கலாம், பல வீணற்ற செயல்களுக்கு எங்களை அழைக்கலாம் ஆண்டவரே. ஆனா நீங்க எதற்காக எங்களை அழைத்திருக்கிறீங்க? உம்மோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கு ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க இருப்பதற்கு, எங்களோடு கூட நீங்க வாழ்வதற்கு, எங்களோடு கூட உறவாடுவதற்கு எங்களை நீங்க அழைத்திருக்கிறீங்க சாமி. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. உம்மோடு கூட நீர் ஐக்கியம் கொள்வதற்கு, நீ உரையாடுவதற்கு, நீ பேசுவதற்கு அப்பா உமக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ தூதர்கள் உண்டு சாமி. ஆனா நீங்க அதெல்லாம் விட்டு ஆண்டவரை பாவியாகிய எங்கள் மேல் நீர் மனதுருகி ஆண்டவரை எங்களுடைய பாவமான வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களோடு கூட நீ ஐக்கியம் கொள்வதற்கு எங்களை அழைத்து எங்களை தெரிந்து கொண்டீரே சாமி. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் அப்பா, இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களையும் தங்களுடைய அழைப்பின் தெரிந்து கொள்ளுதலை அப்பா புரிந்து கொள்ளுதலை அவர்கள் அறிந்து கொண்டு உமக்கென்று வாழ நீ அழைத்தது நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே புரிந்து கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை தர போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.